Hi buddies, welcome back to my channel Tyro's buddy-Anila. Title பார்த்திருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஈஸியான ரெசிபி எக் ரெசிபி தான் செய்ய போறோம். So let's get started. நான் இங்க ரெண்டு முட்டை எடுத்துர்க்கேன். ரெண்டுமே வந்து ஃபுல்லாவே தான் எடுக்க போறேன். ரெண்டுமே நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கலாம். எக் yolk நான் இதுல mix பண்றேன். உங்களுக்கு வேணாம்னா ப்ளீஸ் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணீங்கனா so no problem. நல்லா அதை ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லா மசாலாஸும் மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன் 1 ஸ்பூன். கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து நான் சீரகம் தூள் போடுறேன், கியூமின் பவுடர். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். நான் இதில் வந்து 1.5 காமிச்சிருக்கேன், பட் கொஞ்சம் நான் அப்புறமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு. இதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு போடுறேன். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 இன்ச் இஞ்சி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முட்டையை வந்து உடைச்சு ஊற்றிக்கலாம். நல்லா இதை பைண்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பைண்டிங் வந்து நல்லா இருக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் அக்கார்டிங். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடி. ஸோ இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனை சூட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான். இப்போ 1 by 1 நான் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி நான் வந்து போட்டுருவேன். இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். பின்னாடி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒன் சைடு. எல்லாத்தையும் டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் சைடும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய முறையாக வருதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி நான் வந்து யோக்கோட போட்டிருக்கேன் எக்கு. அந்த முட்டை கரு வந்து நான் எடுத்துகிட்டு நான் இதை ஒயிட் பார்ட் மட்டும் போட்டிருந்தேன்னா இவ்வளோ முறையாக இருந்திருக்காது. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரிஞ்ச மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ 1 டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. உள்ளே கூட நல்லா வெந்திருக்கு, நீங்களே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.